இருந்த ஆக்கள் இப்பொழுது அவங்களோட குரலை கேட்கும் பொழுது என்ன மகிழ்ச்சியை உண்டாக்குறது. கத்தருக்குள்ள நாங்க யாவரும் எங்கேயோ இருந்து எங்கேயோ வளர்க்கப்பட்டோம். இப்பொழுது ஒரே சத்திரம் இப்பொழுது சங்கம வானொலியில கொண்டு வந்து யாவரையும் ஒன்றாக வைத்தது அது ஒரு அற்புதம் தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நிமிடமும் அவருக்குரிய அவருக்கேற்ற பிள்ளைகளை அவர் சேர்த்து ஒதுக்கி தனக்கென்று சேவை செய்வதற்கு இந்த வானொலி நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்து இதில் மக்களை சந்திப்பதற்கு தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியாக பாஸ்டர் விக்டர் பால் அவர்களே அன்பாக வரவழைப்பமாக இந்தியாவில இருந்து வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு காத்து கொண்டு நிற்கிறோம். ஸோ பிரைஸ் சோஸ்திரம் ஐயா, சோஸ்திரம் பாஸ்டர். வாழ்த்துக்கள். ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம். உங்களோட வார்த்தையில கேட்க ஆவலோடு காத்து நிற்கிறோம் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவைக்காக நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்காக இந்த அருமையான வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க ஆயத்தமா இருக்கிற அனைவருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, பாகம் 7 அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்து கொண்ட பாடுபட்ட பவுல் என்ற தலைப்பிலே வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஊழியத்துக்கு புதிதாக வருகிறவர்கள், ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தில் இருக்கிறவர்கள், அப்படியாப்பட்ட மக்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய, வழிகளை திறந்து கொடுக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊழிய அனுபவமாக இந்த செய்திகள் அமைந்திருக்கும். நீங்கள் ஆவலோடு கூட இந்த தாகத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க, தியானம் பண்ணுங்க, விசுவாசிங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 254வது பக்கம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 28 வரைக்கும் வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் பலவினரைப் போல எங்களுக்கு வந்த கனவினத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியனமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிளர்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. செவிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். இந்த வேலையிலும் ஆண்டவரை கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் உணர்வடைந்து பலனடைந்து உற்சாகமாய் நம்முடைய ஊழியத்தை செய்ய, உற்சாகமாய் விசுவாசிக்க, உற்சாகமாய் செபிக்க, உற்சாகமாய் ஆத்துமாதாயம் செய்ய, உற்சாகமாய் பலப்படும்படிக்கு உடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து பேசுங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய கேரக்டர், அவர் குணம், அதிகமாய் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன். கிறிஸ்துவுக்காக அதிகமாய் பேச வேண்டும், அதிகமாய் செபிக்க வேண்டும், அதிகமான ஆட்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அதிகமான சீசர்களை உருவாக்க வேண்டும், அதிகமான ஊழியர்களை உருவாக்க வேண்டும், அதிகமான விசுவாசத்தில் வளர வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும், அதிகமான நிறுவனங்களை எழுத வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் பிரயாசப்பட்ட என்று சொல்லி அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகமாய் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமானால், ஒரு வெற்றி உள்ள வாழ வேண்டுமானால், கிறிஸ்துவுக்காக நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும், அதிகமாய் செபிக்க வேண்டும், அதிகமாய் வேதவசனத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அதிகமாய் உபவாசிக்க வேண்டும், அதிகமாய் வசனத்தை தியானம் பண்ண வேண்டும், அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும், அதிகமாய் கொடுக்க வேண்டும், அதிகமாய் உதவி செய்ய வேண்டும், அதிகமாய் நன்மை செய்ய வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு பிரயாசம் நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக அதிகமாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம், ஒரு தாகம், வாஞ்சிய நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முறை அடிபட்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:24, யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யூதர்களால் 40 தரம் 40 அடியாக ஒன்று குறைய 40 அடிகள். அப்போ பாருங்க, ரோம சட்டத்தில் 40 முறை ஒருத்தனை அடிச்சு விட்டா தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 2வது அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இது ரோம சட்டம். அதனாலதான் 40 அடி ஒன்ன குறைச்சு 5 தரம் அடிச்சிருக்கிறாங்க. 39 பிளஸ் 39 பிளஸ் 39 பிளஸ் 39 பிளஸ் 39, மொத்தம் 5 முறை அடித்தார்கள். 195 அடிகள் அடித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அடியை தாங்க முடியாது, ஒரு சின்ன வலியை தாங்க முடியாம முறுமுறுக்கிறோம், புலம்புறோம். பாருங்க, இந்த பவுல் 195 அடிகள் அடித்திருக்கிறார்கள். பாருங்க, ஏன் அந்த யூதர்கள் ஏன் அடித்தார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த யூதர்கள் மேசியா இன்னும் வரல, மேசியா இன்னும் வரலன்னு சொல்லி ஒரு மூடத்தனமான மக்கள் இனமாக இருக்கிறபடியால், இந்த பவுல் நம்ம இனத்திலிருந்து போனவன் கிறிஸ்து வந்துட்டாரு, கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி, அவரு நம்ம இனத்திலிருந்து இப்படி போயிட்டானேன்னு சொல்லி அவன் மேல போராமை கொண்டு அவனை இந்த மாதிரி எல்லாம் அடித்து துன்புறுத்தி சித்திரவதைப்படுத்துவதற்கு 195 அடிகள் அடித்தார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களை பின்பற்றும் போது, உண்மையாய் கிறிஸ்தவருக்கு வாடும்போது 2 தீமோத்தேயு 3:12 அல்ல அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தி வைராக்கியமாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமடைந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியமா இருந்ததுனால இப்பேற்பட்ட துன்பங்களை அவர் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்தது. 3வது காரியம், மிலாறுகளால் அடிபட்டார். மிலாறுகளால் அடிபட்ட பவுல், வசனம் வாசியம், மிலாறுகளால் அடிபட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். வசனம் 2 கொரிந்தியர் 11:25, 3 தரம் மிலர்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த மிலாறுகளால், மிலாறு என்றால் என்ன? மிலாறுவினால் அடிபட்டது என்பது என்ன அர்த்தம்? மிலாறு என்றால் பவுல் சந்தித்த கொடூரமான மற்றும் பலமான உடல் ரீதியான தண்டனைகளில் ஒன்றை குறிக்கிறது. மிலறு என்பது ஒரு வகையான தடி அல்லது கசை ஆகும். இது அடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. இது ரோமனுடைய சட்டத்தின் கீழ் பொதுவான தண்டனையாக இருந்தது. இதனால் ஏற்பட்ட வேதனையும் காயங்களும் மிக அதிகமாக இருக்கும். பவுலை பிடித்து அடித்த போது அவரிடம் இருந்த தோல் சுருள் பையை பிடுங்கி அதிலிருந்த எழுதப்பட்ட பேப்பர்களை, பிரதிகளை மறைத்து விட்டார்கள் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது இருந்திருந்தால் 3 கொரிந்தியர் என்ற ஒரு நிருபம் உருவாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அநேக காரியங்கள், சட்டரி அவர் அனுபவித்த காரியங்கள், ரகசியமான காரியங்கள், நிறைய காரியங்கள். அந்த ஒரு தடவை அடித்து 3ஆம் மாணம் வரைக்கும் போனார்னு சொல்லப்படுகல. அந்த காலகட்டத்தில் அவர் அந்த தோல் சுருள் வச்சிருப்பார். அதுலதான் அவருடைய அந்த மைக்கூடுகள், அந்த இறகுகள், அந்த எழுத்தாணிகள், அந்த பேப்பர்கள்லாம் வைத்திருப்பார். அந்த காரியங்கள், அவருடைய அனுபவங்களை அப்பப்ப பதிவு செய்து வைத்திருப்பார். அதை அவர் அடித்த போது அந்த தோல் சுருளை எல்லாம் பிடுங்கி அதுல இருந்த பேப்பர்கள், கைப்பிரதிகள்லாம் மறைத்து விட்டார்கள் என்று சொல்லி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காரியங்கள் இருந்திருந்தால் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இருக்கு, அடுத்து 3 கொரிந்தியர், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் மாதிரி 3 கொரிந்தியர் என்ற ஒரு நிறுவனம் வந்திருக்கும். அதுல அநேக ரகசியங்கள், ரோம சட்டங்கள், ரோம கொடூரங்களை குறித்து அதில் பதிவு செய்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்ட சத்தியமாக
இருக்கிறது பிரியமானவர்களே. நான்காவது ஒரு காரியம், சந்தித்த மோசங்கள். 2 கொரிந்தியர் 11:26 வசனம் 26 அங்க சொல்றாரு, அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய சனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய சனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை விதமான மோசங்கள்! சுய சனங்களால் வந்த மோசங்கள், அந்த யூதர்களால் வந்த மோசங்கள். ஏன்னா யூதர்கள் மேசியா இன்னும் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போது, மேசியா வந்துட்டாரு, இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும் போது, சுய சனங்களால் பவுலுக்கு அநேக மோசங்கள் அங்கே உண்டானதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அநேக மோசங்கள் அவருக்கு நேரிட்ட காரியங்கள். எத்தனை விதமான மோசங்கள்! கள்ள சோழர்கள், சொந்த சனங்கள், பட்டணங்கள்ல ஆறுகளால் வந்த மோசங்கள், எல்லா விதத்திலும் அவருக்கு எப்பக்கம், அதான் பவுல் சார், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் சொல்லி புரிந்து சபத்துக்கிறார்கள். பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, வாலிப சகோதரியே, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களே, நம்ம சின்ன துயரங்கள் கஷ்டங்கள் வந்தா வேதம் வாசிக்கிறது இல்லை, சபைக்கு போறதில்ல, ஜெபிக்கிறது இல்லை, உபவாசிக்கிறது இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை, சாட்சி சொல்றத முடங்கி விடுகிறோம். ஆனா அந்த பவுல் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து ஊழியத்துக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு, செப வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல போராட்டத்துக்கு ரோல் மாடல் ஆறுன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு பிரியமானவரே, அநேக கிறிஸ்தவர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து ஒரு கவலை என்னன்னு சொன்னா, அநேக நான் செபிக்கிறத 2 செபம் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்காது. ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆபிரகாமை போல ஆசீர்வதிங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன, ஆண்டவர் என்னை பவுலை போல பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஜெபம் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. பிரியமானவர்களே, ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கணும், ஆபிரகாமை போல கேரக்டர் உருவாகணும், ஆபிரகாமை போல குணங்கள் உண்டாகணும், பவுலை போல பயன்படணும்னா பவுலை போல கேரக்டர் உண்டாகணும். அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எந்த மோசங்கள், மோசங்கள் வந்தாலும் ஊழியத்திலிருந்து பெண் வாங்க கூடாது, விசுவாசத்திலிருந்து பெண் வாங்க கூடாது, உபவாசத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெண் வைக்க கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உறுதியாய் நிற்க வேண்டும். 5வது ஒரு காரியம், சொல்ல முடியாத அவமானங்கள். 2 கொரிந்தியர் 11:27 சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாத, ஆனா தைரியமா சொல்றாரு பாருங்க. 27வது வசனம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தென்றார். குளிர், நிர்வாணத்துல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் அங்கியை உருவினார்கள். இங்க பவுல நிர்வாணமாவே விட்டுருக்காங்க. அவர் தைரியம், சில இடத்துல நிர்வாணமாவே இருந்திருக்கார், துணி இல்லாம இருந்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு அலங்கோலப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, நிந்திக்கப்பட்டும் அவர் கடைசியா சொல்ற, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு தைரியமானவர்களாக, ஒரு உண்மையானவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். ஒண்ணு பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக உபவாசம், குளிர், நிர்வாணம், இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனால் மட்டுமே இவைகளை செய்ய முடியும். நீங்களும் நானும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. 6வது காரியம், பாடுகள் மத்தியிலும் சபைகளை குறித்த கவலை. இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனைகள், போராட்டம். சில பேர் சபையவே விட்டுருவாங்க, ஆராதனையவே விட்டுருவாங்க, ஜெபத்தை விட்டுருவாங்க, வேத வாசிப்பை விட்டுருவாங்க. இத்தனை பாடுகள் மத்தியில் அவர் சபையை குறித்து கவலைப்படுகிறவராக இருக்கிறார். 28வது வசனம், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. இதே கொரிந்தி சபையில 1 கொரிந்தியர் 15:31 சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன்றாரு. அனுதினமும் மரணம், அனுதினமும் மரண அவஸ்தை. ஆனாலும் ஊழியம் செய்யறாரு, ஆனாலும் செபிக்கிறாரு, ஆனாலும் பிரயாணம் பண்றாரு, ஆனாலும் நடக்கிறாரு, ஆனாலும் விசுவாசிகளை சந்திக்கிறார், சீசர்களை சந்திக்கிறார், ஊழியர்களை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு நற்குணங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும், தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்பதை திட்டமாக நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். 7வது காரியம்,
பாடுகளை குறித்த சந்தோஷம். இத்தனை பாடுகளை அனுபவித்த பவுலு சந்தோஷமா சொல்றாரு. 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம், சீக்கிரமாக எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 3, 11, 12 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி. தீமேத்துக்கு சொல்றாரு, தன் உடன் ஊழியக்காருக்கு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல பாடுபடணும்ப்பா, நல்ல தீங்குகளை அனுபவி அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 11, 12 சொல்றாரு, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியை நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, அருமையான ஐயா, அம்மா, அருமையான ஊழியக்காரர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடவும்